தாவேகா கட்சியை ஒடுக்குற விதமா பெரம்பூர்ல நாங்க பர்மிஷன் கேட்ட இடத்துல மாநகராட்சி ஒரு குழியை தோண்டி போட்டு அதை சுத்தி பேரிகார்டுகளை வச்சு அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால காவல்துறை எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க லேட் பண்றாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. ஸோ இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஸோ இதுக்கு சென்னை மாநகராட்சி என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்ல. நாங்க புதுசா அங்க பணிகளை தொடங்கவும் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற பணிகள் டேமேஜா இருந்து அதை சரிபார்க்கிற வேலையும் நாங்க பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை குடிநீர் வாரியத்தோட பொறுப்பு. ஸோ அவங்க அங்க டேமேஜ் ஆயிருக்கு, வாட்டர் லீக் ஆகுது அப்படின்ற காரணத்துக்காக அவங்க பணிகளை செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி அந்த பணிகளை அப்பவே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி மாநகராட்சி ஒரு பதில் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதுல என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுக கவர்மெண்ட்டும் காவல்துறையும் சேர்ந்து தாவேகா கட்சியை ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி முட்டுக்கட்ட போடுறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அப்படி ஒருவேளை இது உண்மை அப்படின்னா கூட தாவேகா கட்சி இதுவரை நடத்தின கூட்டங்கள்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அப்படி கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்து போனாங்க. அதை தாண்டி தஞ்சாவூர்ல, சேலத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு இறப்பாவது நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி மரத்துல ஏறுறது, டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறது, பொது இடத்தை சேதப்படுத்துறது, ஏர்போர்ட்டை சேதப்படுத்துறது, ஸோ இப்படின்ற மாதிரி ரூல் பிரேக் எக்கச்சக்கமா பண்ணிருக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கு. இனிமே நடக்க போற கூட்டத்துல கூட எந்தவித அசம்பாவிதமோ உயிரிழப்போ நடக்காது அப்படின்ற மாதிரி தாவேகா கட்சியால ஒரு கேரண்டி கூட கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல ரூல்ஸை சுத்தமா ஃபாலோ பண்றதே இல்ல. ஒரு கட்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எந்தவித மிஸ்டேக்கும் பண்ணாம எந்தவித அசம்பாவிதமும் இல்லாம கூட்டம் நடத்துது அப்படின்ற பட்சத்துல அந்த கட்சி கூட்டத்தை ஒடுக்கிறதுக்கு, அந்த கட்சியை ஒடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டோ காவல்துறையோ ஏதாவது முயற்சி பண்ணுது அப்படின்னா நம்ம நெஞ்ச நிமித்திட்டு போய் கேட்கலாம். நாங்க இதுவரை எந்த மிஸ்டேக்குமே பண்ணதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்க கட்சியை முடக்குறீங்க, எதுக்காக பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கேட்கலாம். பட் நம்ம இத்தனை ஃபால்ட்டை பண்ணிட்டு தாவேகா கட்சி திமுக கவர்மெண்ட்டையோ காவல்துறையோ கண்டிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டா சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே திமுக கவர்மெண்ட் தாவேகா கட்சியை ஒடுக்க பார்க்குதா? அதை தாண்டி தாவேகா கட்சி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க.